எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஸ்ரீராம் சிவ் அண்ட் நான் உங்க ஸ்ரீராம் கௌதம். ஸோ இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஒரு புது விதமான ஒரு கண்டென்ட்ல நான் இறங்கியிருக்கேன். ஆக்சுவலா அந்த வீடியோ நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, சும்மா ரேண்டமா எடுக்கலாம் வச்சு தான் நான் இந்த வீடியோ பிளான் பண்ணேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மை பேக் கலெக்ஷன்ஸ். எல்லாரும் ஜோரா கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. நான் ரேண்டமா என்ன வீடியோஸ் போடலாம்னு யோசிக்கும் போது எனக்கு இந்த ஐடியா டக்குன்னு இருந்துச்சு. நாம ஏன் நம்மளோட கலெக்ஷன்ஸை காட்டக்கூடாதுன்னு சொல்லி, ஸோ அதனால அதோட முதல் அடியா நான் வந்து என்னோட பேக் கலெக்ஷன்ஸை நான் காட்ட போறேன். ஸோ என்கிட்ட வந்து நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளோ பேக்ஸ்லாம் நான் வச்சிருக்கேன். நான் கொஞ்சமா தான் பேக்ஸ் வச்சிருக்கேன். அதுல நான் என்னென்ன வச்சிருக்கேன், அந்த பேக்கோட வரலாறுகள்லாம் என்னங்கிறத நான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன். இந்த ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ வெயிட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி கொடுத்துக்கிறேன். நான் வந்து எங்கள் வீட்டு வரண்டாவில் உட்காந்துருக்கிறேன் மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில். அதனால உங்களுக்கு வந்து காக்கா குயில் எல்லாம் கத்துற சவுண்டு கேட்கும். அது போக என் வீட்டு வாசல்லே வந்து தண்ணி அடிக்கிற பம்ப் இருக்கு, அதை வந்து அடிக்கடி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த சவுண்டு உங்களுக்கு கேட்கும். நான் அதெல்லாம் தவிர்த்துட்டு நான் சத்தமாக பேச பார்க்குறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. ஸோ என்கிட்ட இருக்கிற பேக்ஸில் எல்லாத்தையுமே நான் இந்த கட்டப்பையில் அடக்கி நான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம ஒவ்வொன்றா திறந்து பார்த்து நம்ம என்னென்னலாம் வச்சிருக்கோங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஆரம்பிக்கலாங்களா? ஃபர்ஸ்ட் நான் எனக்கு கைக்கு கிடைக்கிற பேக் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த ரோப் பேக். இந்த பேக் வந்து நீங்க எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க, ஏன்னா இப்போ இந்த பேக் கிடைக்குதான்னு எனக்கு தெரியல. எப்போ வாங்கினேன்னா, நான் வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நான் சென்னையில ஃபர்ஸ்ட் கிரைன்ற ஒரு குழந்தைங்க கடை உண்டு. அந்த கடையில நான் இந்த பேக் வந்து 150 ரூபாய்க்கு வாங்கினேன். இந்த பேக் அப்போ நல்ல ட்ரெண்டா இருந்துச்சு. அந்த நான் 6th படிக்கும்போது இந்த மாதிரி பேக் தான் நிறைய பேர் போட்டு வருவாங்களா. எனக்கு அப்போ ஒரு யோசனை உண்டு, இதுன்னா இந்த பேக் ஒரு மாதிரி இருக்கு சுருக்கு பை மாதிரின்ட்டு. அதனால நம்மளும் வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லி இந்த பேக் வாங்கினேன். முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ரொம்ப. ஆனா இப்போ வந்து இதை வந்து டேப் வைக்கிற பேக்கா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். டேப் தூக்கி இதுல வச்சோம் அப்படின்னா அப்படியே சுருக்கி வேற பெரிய பேக்ல போட்டு எடுத்துட்டு போயிடுவேன். அதுக்காக இந்த பேக்கை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் இதோட வரலாறு. ரெண்டாவது நம்ம என்ன பேக் பார்க்க போறோம் அப்படின்னா, வந்து இது வந்து ஒரு மாதிரி குஜால்ஸா இருக்கும். இது வந்து ஒரு ஹேண்ட் பேக்னு சொல்ல முடியாது, ஒரு கேரி பேக்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி பட்ட ஒரு பேக். இதுல வந்து மொத்தம் 2 கம்பார்ட்மெண்ட் உண்டு, இந்த ஃபர்ஸ்ட் ஜிப் ஒன்று, இந்த பெரிய ஜிப் ஒன்று. இந்த பேக்குக்கு பின்னாடி பெரிய வரலாறே இருக்கு. நான் வந்து காலேஜ் ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து எங்களை வந்து கான்ஃபரன்ஸ் கூப்பிட்டு போவாங்க. வருஷம் காலேஜ்ல வந்து கான்ஃபரன்ஸ் நடக்கும். பிசியோதெரப்பி படிக்கிற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சிசிபி கான்ஃபரன்ஸ் வருஷம் நடக்கும். அங்க போகும்போது அங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் போயிருந்தேன். அப்போ வந்து ஒரு டிஷர்ட் கொடுத்தாங்க, இந்த பேக், அதுக்கப்புறம் இது உள்ள ஒரு நோட் பேடும் ஒரு பெண்ணும் கொடுத்துருந்தாங்க. இந்த பேக் வந்து அப்போ நான் எதுக்கு யூஸ் பண்ணல பெருசா. இதை நான் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டேன். இதை இப்போ வந்து வீட்டில் எங்கேயும் ஒன் டே ட்ரிப் போனாங்கன்னா வீட்டில் எடுத்துட்டு போவாங்க. அது போக கடைக்கு காய் எதுவும் வாங்க போனாங்கன்னா இந்த பேக் டீசெண்டா எடுத்துட்டு போயிட்டு வருவாங்க. அதுக்கு தான் இந்த பேக் யூஸ் ஆகிட்டு இருக்குது. 3வது பேக் பாக்குறதுக்கு முன்னாடி நான் இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு குங்குமம் திருநாள்லாம் பூசிட்டு ஒரு மாதிரி மாரியாக்கா மாதிரி உட்கார்ந்து இருக்கிறேன். சாமி கும்பிட்டாங்க இன்னைக்கு சும்மா வீட்டுல, அதனால பூசி அப்பிட்டேன். அதோட போட்டோஸ்லாம் பின்னாடி நான் இன்ஸ்டாகிராம்ல போடுவேன். ஸோ போதும் கதை அடிச்சது. 3வது நான் என்ன பேக் காட்ட போறேன் அப்படின்னா, வந்து இந்த குட்டியான ஒரு ஜூட் பேக். இந்த பேக் வந்து ஒரு மெமரபிளான ஒரு விஷயம். இதுல வந்து குட்டியா ஒரு லஞ்ச் பாக்ஸ் மட்டும் தான் வைக்க முடியும், வேற எதுவும் வைக்க முடியாது பெருசா. பேக்குக்கு பின்னாடி இருக்கிற ஹிஸ்டரி என்ன அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் அட்டென்ட் பண்ண போனேன். நான் வந்து கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணி நான் ஒரு பெரிய ஆளா நான் மதிச்சு ஒரு கடை திறப்பு விழாக்கு வந்து என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அங்க நான் போகும்போது அங்க ஒரு மெமரபிள் கிஃப்டா இந்த பேக் கொடுத்தாங்க. இந்த பேக்கும் அதுக்கப்புறம் இதுல வந்து ஒரு சாக்லேட்டு ஒரு ரிட்டர்ன் லெட்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அப்போ வாங்கின அந்த பேக் இதை நான் யூஸே பண்ணல, அப்படியே புதுசா வச்சிருக்கேன். எப்போ யூஸ் ஆகும்னு எனக்கு தெரியல. ஒரு மாதிரியான பேக்கா காட்டிட்டு இருக்கேன். இப்பயே நான் அடுத்து வந்து ஷோல்டர் பேக் காட்டுறேன் உங்களுக்கு. அடுத்து வந்து இந்த 2 வருது, இந்த ரோஷன்ல உள்ள ஒரு காலேஜ் பேக். இந்த பேக் வந்து நீங்க சில போஸ்ட்ல பாத்துருக்கலாம். முன்னாடில நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நான் காலேஜ் சேர்ந்த புதுசுல இந்த பேக் எல்லாம் போட்டு நான் போட்டோ போட்டிருக்கேன். ஆக்சுவலா இந்த பேக்குக்கு பின்னாடி வந்து வரலாறுன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நானும் என்னோட ஃப்ரெண்ட் செல்வா தினேஷும் இந்த பேக் எடுக்கிறதுக்காக நாங்க திருநெல்வேலி போனோம். இந்த பேக்கை வாங்க போன இடத்துல நாங்க மினி விளாக் எல்லாம் போட்டோம். அதை வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து அந்த விளாக் இருக்கும், அதுல போய் பார்த்தா தெரியும். இந்த பேக் வாங்கிட்டு அதுக்கப்புறம் காலேஜ் ஷாப்பிங்னு சொல்லி சும்மா சின்ன பொருள் சோப்பு டப்பா தட்டு அது இதுன்னு வாங்க போனோம். திருநெல்வேலிக்கு சும்மா கிளம்பி போனோம். அங்க வாங்கினதுதான் இந்த பேக். ரோஷன்ல திருநெல்வேலியில ரோஷன் ஷோரூம்ல போய் எடுத்த பேக் இது. இந்த பேக் எடுக்க போகும்போது எனக்கு மொத்தம் 2 ஆப்ஷன் இருந்துச்சு. அமெரிக்கன் டூரிஸ்டர்ல ஒரு பேக் அண்ட் இந்த பேக் ஒன்று. என்னோட கண்ணு வந்து அந்த அமெரிக்கன் டூரிஸ்டர் பேக்கு தான் போச்சு. ஏன்னா அந்த பேக் வந்து இதை மாதிரி கொஞ்சம் குட்டியா இருக்கும். இது வந்து சின்ன பேக் தான், உங்களுக்கு வீடியோல பார்க்கும்போது பெருசா தெரியும். பட் இது வந்து ரொம்ப குட்டி. இதுல ட்ரெஸ் எல்லாம் ஒரு ட்ரெஸ் தான் எடுத்துட்டு போக முடியாது, அதுக்கு மேல எதுவும் எடுத்துட்டு போக முடியாது. எனக்கு மொத்தம் 2 ஆப்ஷன் இருந்துச்சா. ஒன்னு வந்து அந்த அமெரிக்கன் டூரிஸ்டர்ல ஒரு ப்ளூ கலர் பேக், அது வந்து ஒரு 2300 கிட்ட வந்துச்சு. இந்த பேக் வந்து 1200 கிட்ட வந்துச்சு. இது வந்து ஆஃபர்ல அப்போ 900 எவ்வளவுதான் போட்டிருந்தாங்க. எனக்கு அந்த பேக் எடுக்கணும்னு அவ்வளவு ஆசை. அந்த பேக் மேல சரியான கண் எனக்கு. அது எடுத்துட்டு ஆகணும்னு சொல்லி நாங்க நின்றுட்டு இருந்தேன். அப்போ நான் வந்து வறுமையில இருந்த காரணத்தினால என்னால அந்த பேக்கை போய் எடுக்க முடியல. அதனால நான் மீதியா இந்த பேக் எடுத்துட்டு வந்துட்டேன். பட்
திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை லக்கியஸ்ட் பேக். மறக்கவே மாட்டேன் அதை. நிறைய டைம் கூட டிராவல் பண்ணிருக்கு காலேஜுக்கும் வீட்டுக்கும். ஆனால் இப்போ செகண்ட் இயர் ஆரம்பிச்சதுலேருந்து நான் பேக்கே காலேஜுக்கு எடுத்துட்டு போறது கிடையாது. 2 நோட்டு தான் எடுத்துட்டு போறேன், அவ்வளவுதான். ஸோ அதனால இந்த பேக் அப்படியே நான் லேக்கா தூக்கிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டேன். ஆனால் இப்போ இந்த பேக் தேவை. அடுத்து 4வதாக எங்க கம்பெனி உங்களுக்கு காட்ட போற ஒரு அதிசய பொருள் என்ன அப்படின்னா ஒரு ஸ்லிங் பேக். இந்த ஸ்லிங் பேக் ஒண்ணு, இது வந்து ஒரு மாதிரி கண்டக்டர் பேக் மாதிரி இருக்கும். ஆக்சுவலா எனக்கு இந்த மாதிரி ஸ்லிங் பேக்ஸ்ங்கிறது ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஸ்லிங் பேக்ஸ் நான் நிறையவே வச்சிருக்கேன். இது வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு பேஜ்ல இருந்து கொலாபரேஷன் கணக்குன பேக். இதுல வந்து மொத்தம் 1 2 3 4 கம்பார்ட்மெண்ட் உண்டு. அது போக இந்த கைப்பொடி மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. இதையுமே நம்ம யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். இந்த பேக் வந்து நான் பெருசா யூஸ் பண்ணது கிடையாது. வாங்கி இதை நான் ஸ்டோரி மட்டும் தான் போட்டேன். அதுக்கப்புறம் நான் அந்த பேக் எங்கேயுமே யூஸ் பண்ணல, அப்படியே நான் அதை புதுசா வச்சிருக்கேன். எங்க ஊர்ல வந்து இப்போ கிளைமேட் வந்து மழை பெய்யற மாதிரியும் இல்லை, வெயில் அடிக்கிற மாதிரி இல்லை, ஆனால் ஒரு மாதிரி இருட்டா இருக்கு. அதனாலதான் எனக்கு வேர்த்தே நான் செத்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அது வந்து ஒரு இவருக்கு இதான் வேலை. அடுத்து நம்ம என்ன பேக் பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஷோல்டர் பேக் தான் பார்க்க போறோம். அதுவுமே ஒரு குட்டியான ஒரு பேக். இதுல வந்து ஒரே ஒரு ஜிப் தான் உண்டு. இந்த ஒரு பெரிய ஜிப் ஒண்ணு, அதுக்கப்புறம் வந்து இந்த ரோப் வச்ச மாதிரி ஒரு கம்பார்ட்மெண்ட் ஒண்ணு. இதுல வந்து 2 தான் உண்டு. இதை வந்து சும்மா நம்ம ஒன் டே ட்ரிப்பா எங்கேயாச்சும் போறோம் அப்படின்னா இந்த பேக்ல நம்ம ஒரு ட்ரெஸ் வச்சுட்டு எடுத்துட்டு போய்க்கலாம். இந்த பேக் வந்து எனக்கு என்னோட ஃபாதர் வாங்கி கொடுத்தாரு. ஃபாதர்னா சர்ச் ஃபாதர் கிடையாது, என்னோட அப்பா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க இந்த பேக். சும்மா ரேண்டமா வாங்கி கொடுத்தாங்க. பர்த்டேக்கு வாங்கி கொடுத்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை, சும்மா ரேண்டமா ஏதோ ஒரு நாளைக்கு அந்த பேக் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. இந்த பேக்குமே நான் அப்பப்போ யூஸ் பண்ணுவேன், எங்கேயாச்சும் ஈவெண்ட்டுக்கு எங்கேயும் போனேன் அப்படின்னா. மற்றபடி இந்த பேக் நான் இப்போதைக்கு யூஸ் பண்றது இல்லை. அடுத்து பாத்தீங்கன்னா நான் ஒரு ஸ்லிங் பேக் தான் காட்ட போறேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஸோ இந்த ஒரு ஐயோ தூசியா இருக்கு எல்லா பேக்குமே. நான் இப்பதான் எடுத்து பாக்குறேன், எல்லா பேக்கும் தூசி தும்பட்டையா இருக்கு, தொடச்சி வைக்கணும். ஸோ அடுத்து வந்து இந்த ஒரு குட்டியான ஒரு பேக். இது வந்து டீன் கிளைடர் அப்படின்ற ஒரு பிராண்ட்ல இருந்து நான் வந்து கொலாபரேஷனுக்கு வாங்கினேன். இந்த பேக்லயுமே அதே மாதிரி 3 ஜிப், இங்க ஒண்ணு, முன்னாடி ஒண்ணு, அப்புறம் வந்து மழை வருது மழை வருது மழை வருது. சரி, நான் பேசுறது கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த பெரிய கம்பார்ட்மெண்ட் உண்டு. இதுல வந்து இந்த மாதிரி நீளமான கயர் உண்டு, இதை நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இந்த பேக்கை நான் நிறைய போட்டு யூஸ் பண்ணிருக்கேன். நான் முன்னாடி கொரோனாலலாம் நான் ஷூட் போகும்போது, ஈவெண்ட் போகும்போது அப்பெல்லாம் இந்த பேக்லாம் நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். இப்போ நான் காலேஜ் கிளம்பி போனதுனால இந்த பேக்கை நான் யூஸ் பண்ண மாட்டேங்கிறேன். பார்ப்போம் இதெல்லாம் என்னைக்கு நான் திரும்ப யூஸ் பண்றேன்னு சொல்லி. நீங்க நினைக்கலாம் நான் ஏன் ஒரே ஸ்லிம் பேக் தான் காட்டிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி. எனக்கு இந்த மாதிரி பேக்ஸுங்கிறது ரொம்ப பிடிக்கும், குட்டியா காம்பாக்டா இருக்கிறது. ஏன்னா இப்போ நம்ம ஒரு நாள் எங்கேயாச்சும் வெளியே போறோம், காலையில போயிட்டு ஈவினிங் ரிட்டர்ன் ஆகுறோம், நிறைய பொருள் நம்மளால எடுத்துட்டு போக முடியல அப்படின்னா இந்த மாதிரி பேக் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஈஸி டு கேரியா இருக்கும். இந்த மாதிரி குட்டி பேக் எடுத்துட்டு போறதுனால நீங்க என்னென்னலாம் எடுத்துட்டு போவேன்னு நினைக்கலாம். ஆக்சுவலா இந்த பேக்ல பெருசா எதுவுமே கேரி பண்ண முடியாது, ஒரு வாட்டர் பாட்டில் கூட வைக்க முடியாது, அதுதான் உண்மை. பட் எங்கேயாச்சும் ஒன் டே போறோம், ஈவெண்ட் அட்டென்ட் பண்றோம், இல்லை எங்கேயாச்சும் வெளியே போறோம் அப்படின்னா இந்த பேக்ல வந்து நான் மெயினா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் என்னென்ன கேரி பண்ணுவேன் அப்படின்னா என்னோட ஃபோன் வச்சுப்பேன், சார்ஜர் வச்சுப்பேன், ஹெட்ஃபோன் வச்சுப்பேன், 3 பொருளாச்சா. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட் ஜிப்ல பாத்தீங்கன்னா என்னோட கர்ச்சீஃப்பும் கொஞ்சம் சில்ட்ரைஸ்லாம் வச்சிருப்பேன். இந்த பின்னாடி ஜிப்ல வந்து எப்பவுமே நான் மாஸ்க் வச்சிருப்பேன். இன்னும் வரைக்கும் இந்த பேக்ல மாஸ்க் இருக்கு, ஆனா எதுக்கு வச்சுப்பேன்னு தெரியாது. எங்கேயாச்சும் திடீர்னு மாஸ்க் போட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னா நான் இந்த மாஸ்க் எடுத்து போட்டுட்டேன். எல்லா பேக்லயுமே நான் மாஸ்க் 2 வச்சுப்பேன். இந்த பேக்கா இருக்கட்டும், நான் இது வரைக்கும் காட்டின எல்லா பேக்லயும் நான் மாஸ்க் வச்சிருப்பேன் கம்பல்சரி. திடீர்னு எங்கேயாச்சும் நம்ம போறோம், எதுக்காச்சும் கூட்டத்துல மாட்டோம், மாஸ்க் போடணுங்கிற கட்டாயம் வந்துச்சு அப்படின்னா நான் எடுத்து போட்டுப்பேன். அடுத்து நான் காட்ட போறது வந்து இந்த கட்டப்பையில இருக்கிற கடைசியான பேக். எப்பவுமே இந்த மாதிரி நான் எல்லாமே ஆர்டர் பண்ணி தான் வாங்குவேனா, அதே மாதிரி எல்லாம் கொலாப்ல வருது, இந்த மாதிரி கொரியர்ல போட்டு தான் அனுப்புவாங்களா, அந்த மாதிரி கவர்ல கையில காலில் கிடைக்கிற கவர் தூக்கி இந்த மாதிரி பேக்ல சொருவி வச்சுப்பேன். இப்ப நான் அடுத்து காட்ட போற பேக் வந்து ரொம்ப இமோஷனலி அட்டாச் ஆன ஒரு பேக் எனக்கு. அதுவுமே ஒரு ஸ்லிங் பேக் தான். என்ன அப்படின்னா இது வந்து என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் நான் பேக்கை காட்டுறேன். இதுதான் இந்த பேக். இது ஒண்ணு. இதுல வந்து இந்த மாதிரி ஐயோ இது அதுக்குள்ள அழுக்காகுது, வயசாயிருச்சு இந்த பேக்குக்கு, நான் இதை யூஸே பண்ணல. இங்க பாருங்க, இது போகுது, அதுக்கு பேர் எனக்கு இந்த தோல்லாம் உரியுது. ஆக்சுவலா இந்த பேக்ல வந்து இந்த ஒரு பெரிய இதுலயும் மாஸ்க் வச்சிருக்கேன் பாருங்க, இதுலயும் மாஸ்க் இருக்கு, இதுலயும் மாஸ்க் இருக்கு, மாஸ்க் எல்லாம் மாட்டலாம். இதுல வந்து ஒரு பெரிய கம்பார்ட்மெண்ட் உண்டு. இது உள்ள 2 ஜிப் இருக்குது. இந்த பேக் வந்து என்னோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஒரு நல்ல ஹியூமன், எனக்கு பிடிச்ச ஹியூமன். இந்த பேக்ல வந்து பின்னாடி ஒரு ஜிப் உண்டு. இந்த பேக் நல்லா இருக்கா? இந்த பேக் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஹி இஸ் மை வெரி பெஸ்ட் ஃப்ரெண்ட். நாங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல தான் நாங்க ஃபர்ஸ்ட் மீட் பண்ணோம், பேசினது. அதுக்கப்புறம் நேர்ல போய் பார்த்துக்கிட்டு நாங்க ரொம்ப வெரி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் பிகம் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதுல இவர் ஒண்ணு. நாங்க ஃபர்ஸ்ட் மீட் பண்ணப்போ எனக்கு இந்த பேக் வாங்கி கொடுத்தாரு. ஆக்சுவலா இந்த பேக்ல நிறைய அழுக்கு ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஐயோ இது எப்படியே தொடச்சா போகுது வயசாகிறதுனால. நான் இந்த யூஸ் வேற பண்ணலையா, அது அப்படியே புதுசா இருக்கு. ஃபர்ஸ்ட் நேர்ல மீட் பண்ணும்போது எனக்கு இந்த பேக் அவர் கிஃப்ட் பண்ணாரு. இந்த பேக் வந்து உருவி கட்டி முடிச்சுக்கிட்டு அப்புறம் நான் பேசுறேன். கத்தி முடிச்சிருச்சு, இப்ப நான் பேசுறேன். காக்கா கத்து எத்தனை தொந்தரவு தான் வரும் எனக்கு ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ள. ஐயோ
சபா இப்பவே கண்ணை கட்டுது. நான் ஏன் இதை ரொம்ப நாள் யூஸ் பண்ணாம வச்சிருக்கேன் அப்படின்னா, இந்த பேக்கை நான் வேலைக்கு போகும்போது நான் எடுத்துட்டு போகணுன்ற ஒரு லட்சியத்துல நான் இந்த பேக்கை யூஸ் பண்ணாம வச்சிருக்கேன். வை பிகாஸ் இந்த பேக் எனக்கு அவர் கொடுக்கும்போதே இதை சொல்லி தான் கொடுத்தாரு. இந்த பேக் நீ இப்பவுமே யூஸ் பண்ணி தேய்ச்சிடாத, நீ வேலைக்கு போகும்போது இந்த பேக்கை போட்டுட்டு போ, என்னோட ஞாபகார்த்தமா அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. ஆனா நான் இன்னும் படிக்க வேண்டியது இன்னும் 3-4 வருஷம் பேலன்ஸ் இருக்குது. ஆனா அதுக்குள்ள இது தோல்லாம் உருவுது. இந்த வீடியோ நீ எங்க இருந்து பாத்துக்கிட்டு இருக்கியோ, எனக்கு இதே மாதிரி வேற பேக் ஆர்டர் பண்ணி கொடுது, அதுக்குள்ள தேஞ்சு போயிடும் நான் வேலைக்கு போறதுக்குள்ள. ஸோ அவ்வளோதான், என்னோட கட்டப்பையில இருந்த பேக் வந்து இவ்வளவுதான். இதுக்கு மேல என்கிட்ட வந்து பேக் இல்லை. இது போக ஹாஸ்டல்ல பாத்தீங்கன்னா 2 ட்ராலி வச்சிருக்கேன். அமெரிக்கன் டூரிஸ்டர்ல வந்து ஒரு பிளாஸ்டிக் ட்ராலி ஒன்று, அது போக ஒரு லெதர் ட்ராலி ஒன்று. அது ரெண்டுமே ஹாஸ்டல்ல ட்ரெஸ் வைக்கிறதுக்கு வச்சிருக்கேன். அது போக என்கிட்ட வேற என்ன பேக் இருக்கு, வேற நான் கீழே வீட்டுல இருந்து 2 பேக் வச்சிருக்கேன். அந்த பேக்கை நான் இப்போ கீழே போய் காட்டுறாங்க. மறுபடியும் முதல்ல இருந்தா பேக் கலெக்ஷன் சீரிஸ் வந்து நீங்க அடுத்து பார்க்க போறது வந்து நான் இப்போ ரீசெண்டா வாங்கின ஒரு டிராவல் பேக். ஆக்சுவலா இந்த பேக் தான் நான் இப்போ எடுத்துக்கிட்டு வந்தேன் ஊர்ல இருந்து வரும்போது கூட. என்ன பேக்னு பாக்குறீங்களா? இந்த ஒரு டிராவல் பேக். இது வந்து நிறைய பேர் போட்டு பார்த்துருப்பீங்க. இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கும். மேலே ஒரு ஜிப்பு, அப்புறம் இதெல்லாம் நிறைய ஜிப்பு இருக்குது. ஆக்சுவலா இந்த பேக் வந்து எதுக்கு வாங்கினேன் அப்படின்னா, நம்ம காலேஜுக்கு எடுத்துட்டு போயிட்டு வரதுக்கு தான் நான் பேக் வாங்கினேன். அதாவது ஹாஸ்டலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு. எப்பவுமே நான் வந்து குட்டி பேக் தான் எடுத்துட்டு வருவேன். அதுல வந்து வரும்போது ஃப்ரீயா எடுத்துட்டு வருவேன், பட் போகும்போது அதுல வந்து நிரப்பி எடுத்துட்டு போறதுனால இடம் பார்க்காது. ஸோ சரி, பெருசா ஒரு பேக் எடுக்கும்னு சொல்லி தான் நான் இந்த பேக் வாங்கினேன். இந்த பேக் நான் வந்து மீஷோ ஆப்ல வாங்கியிருந்தேன். திஸ் பேக் காஸ்ட் அரௌண்ட் ஒரு 300 rupees தான் வந்துச்சு. உண்மையை சொல்லணும் அப்படின்னா 300 rupeesக்கு இந்த பேக் வந்து அவ்வளோ ஒர்த்து. குவாலிட்டியுமே ஓரளவு நல்லா முறுக்காத்தான் இருக்கு, பிரச்சனை இல்லை. ஸோ பார்ப்போம் எத்தனை நாள் வருதுன்னு சொல்லி. ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா நான் கீழே வீ ப்ராடக்ட்ல லிங்க் கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் என்னோட போன விளாக்லயா இல்ல முந்தின விளாகான்னு தெரியல. ஆக்சுவலா நான் வந்து இந்த காலேஜ்ல இருந்து வந்தேன் தெரியுமா ரம்ஜான் லீவுக்கு, அந்த விளாக்ல நான் ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பேன், ஒரு பொட்டியை தொலைச்சு போட்டோம் ஆட்டோலயே விட்டுட்டோன்னு சொல்லி. அந்த பொட்டி வந்து இந்த பொட்டி தான். அது இந்த பொட்டி வந்து என்னோட சீனியரோடது. நான் அந்த விளாக்ல சொல்லியிருப்பேன். ஆட்டோல மறந்தே விட்டுட்டு போயிட்டோம். அப்புறம் ஆட்டோ அண்ணாட்ட கேட்டு அதை எடுத்துட்டு வந்து இது பெரிய கூட்டாகி போச்சு. நீங்க இப்பவுமே என் மனசுல திட்டுறது எனக்கு கேக்குது. மை பேக் கலெக்ஷன் ஹெட்டிங்க போட்டுட்டு நீ ஊர்ல உள்ள பேக் எல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி இது வந்து இதை எனக்கு காட்டணும்னு தோணுச்சு. ஏன்னா அந்த பொட்டியை நீங்க சில பேர் என்னோட க்ளோஸ் சர்க்கிள்ல கேட்டிருந்தீங்க, அந்த பொட்டியை காட்டுன்னு சொல்லி. இந்த பொட்டி தான் இதுல வேற ஒண்ணும் இல்லை. இதுல 2 தலகாணி மட்டும்தான் இருக்கு. இதை நாளைக்கு கொடுத்துட்டு வரணும்னு வச்சிருக்கேன். இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இவ்வளவுதான் என்னோட பேக் கலெக்ஷன். ஸோ உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் புதுசா ட்ரை பண்ணணுமே சொல்லி தான் நான் எடுத்தேன். இவ்வளவு பேக்ஸ் தான் என்கிட்ட இருக்குது. இது போக நான் ஆட் ஆனா வேற பேக்ஸ் வாங்கினேன் அப்படின்னா நீங்க எல்லாரும் அசிங்கமா கேட்பீங்க. நான் அடுத்து வேற ஏதாவது பேக் வாங்கினேன் அப்படின்னா அதை நான் கண்டிப்பா நான் இன்ஸ்டாகிராம்ல நான் ஸ்டோரியா போடுவேன், அதுல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவ்வளவுதான், இதுதான் என்னோட பேக் கலெக்ஷன்ஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்குமே ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை. அவ்வளவுதான், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை டாடா பாய்.